Hello viewers, welcome back to Abiz channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1000 rupeesக்கு வாங்குகிற Ferrero Rocher சாக்லேட் ட்ரஃபிள் கேக் எப்படி நம்ம 200 rupeesல வீட்டில் பட்ஜெட்டில் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாக்லேட் ஸ்பாஞ்ச் செய்கிறதுக்கு 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சு எடுத்ததை இது போல் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சாக்லேட் மிக்ஸ், அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட், 1/2 கப்புக்கும் கம்மியாக பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது இந்த பவுலில். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இது ஒரு 3-4 மினிட்ஸில் இந்த மாதிரி ப்ளஃபியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர், அப்படி இல்லைன்னா மெல்ட் பண்ண ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸும் ட்ரை இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் பை பேட்சாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் 4 பேட்சஸாக இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த பேட்ச் ஆட் பண்ணணும். இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் தேர்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபைனல் பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுடுங்க. சைட்ஸில் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற 6 inch கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் இதை பேட்டரை ஊற்றிட்டு ஏர் பபிள்ஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஓவனில் பேக் பண்ணுறேன். நீங்கள் பாத்திரத்தில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 10 minutes ஹீட் பண்ணிவிட்டு 30 minutesக்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஓவனில் பேக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 30 minutesக்கு 180 degree Celsiusல இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ காம்பவுண்ட் சாக்லேட் நான் 100 grams இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 minutes இதை எப்படியே வச்சிங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இதில் நான் வேறு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதே மாதிரி சில்லுன்னு இருக்கணும். நீங்கள் விப் பண்ணும்போது அந்த ரூமும் ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் விப் பண்ண வராது. ஸோ லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் கேனச் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொக்கோ பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் ஃபிக்ஸ் ஃபார்ம் ஆனதும் விட்டுடுங்க. இப்போ இந்த கேனச்சில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம், அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை பால் எதுனாலுமே ஹாட்டாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக எடுத்துக்கோங்க. 1/2 inch கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு லேயரை மேலே வச்சுட்டேன். அதுக்கு மேலே சுகர் சிரப்பால் வெட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையவே நம்ம சுகர் சிரப் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி க்ரீமால் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாக்லேட் கேனச்சை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிடில் லேயரை மிடில் ப்ளேஸ் பண்ணுறேன். மறுபடியும் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு
க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராசஸை இப்படி ரிப்பீட் பண்ணுங்கள். மறுபடியும் சாக்லேட் கேனேஜ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பாட்டம் லேயரை டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளோட ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ மேலே வந்து சுகர் சிரப்பால் இதை வெட் பண்ணிவிட்டு க்ரீமை வந்து இப்போ நான் டாப்லேயும் சைட்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். பைப்பிங் பேக்கை வந்து ரொம்ப அதிகமாக பெரிய ஹோல் போட்டுறாதீங்க. அப்போ க்ரீம் வந்து ரொம்ப அதிகமாக வர மாதிரி இருக்கும். சின்னதாக ஹோல் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டை வச்சு இல்லை ஏடிஎம் கார்டு வச்சு இதை வந்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஆல்மண்ட்ஸை வந்து ஒரு 15-20 ஆல்மண்ட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட். அதை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாப் பண்ணதை வந்து இந்த கேக்கில் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க சைட்ஸில் மட்டும். ஸோ நம்ம கேனேஜ் ஊற்றும் போது அது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியும். நம்ம செஞ்சு வச்சுருக்க கேனேஜை மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சைட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஊற்றி விடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐசிங் நைஃப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கேக்கோட டாப் லேயரை வந்து இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சாக்லேட் கேனேஜ் ஃப்ரெஷ் க்ரீமோட நம்ம ஹீட் பண்ணி ஊற்றி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு 5 பால் வந்தால் போதும் நமக்கு. இப்போ இது போல் நான் வந்து 5 பால்ஸ் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் ஃபைனாக சாப் பண்ண இந்த நட்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த பால்ஸ் இதில் போட்டுருங்க. நல்லா இதை டிப் பண்ணுங்கள். எல்லா சைஸ்லையும் இது நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இதில் வந்து ஒரு ஃபோர்க் வச்சு எக்ஸஸாக இருக்கிற சாக்லேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி OHP ஷீட்லேயோ இல்லை பிளேட்லேயோ போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ நம்மளோட Ferrero Rocher வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 1 நாசில் எடுத்திருக்கேன். அதில் நான் க்ரீம்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 5 பூ போட்டால் போதும். அதுக்கு நடுவில் வந்து இந்த பால்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதை எடுத்து நான் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து கோல்டன் ஃப்ளேக்ஸ் வந்து எடிபிள் கோல்டன் ஃப்ளேக்ஸ். இது எல்லா கேக் ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அது இருந்தால் அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ப்ளெயினாக விட்டுடலாம். ஸோ இது வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சாக்லேட் கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு இந்த ஃப்ளவர்ஸில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நடுவில் ஹாப்பி பர்த்டே நம்ம டெக்கரேஷன் இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கேக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான Ferrero Rocher கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அபீஸ் டிலைட்.